காவல்துறையில் பெண்கள் 11வது தேசிய மாநாடு 2வது நாள் விறுவிறுப்பு. துணை முதலமைச்சர் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பங்கேற்பு. 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியீடு. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் காலை 9 மணிக்கும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் பிற்பகல் 2 மணிக்கும் வெளியாகிறது. தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கையை உடனடியாக தொடங்குவது குறித்து வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவிடம் பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் ஒப்படைக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் டெல்லியில் பேட்டி. விழுப்புரம் திருப்பூர் இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் குறிப்பிட்ட நாட்களில் பகுதியளவில் ரத்து செய்யப்படும். பராமரிப்பு பணிகள் காரணமாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கடலூரில் தனியார் நிறுவனத்தில் பாய்லர் வெடித்த சம்பவம். பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து நலம் விசாரித்த தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் CV கணேசன். ஆர்த்தியுடன் வாழ்ந்த ஆண்டுகளில் முதுகில் குத்தப்பட்டேன், தற்போது நெஞ்சில் குத்தப்படுவதாகவும் நடிகர் ரவிமோகன் அறிக்கை. புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே பனிப்போர் ஏற்பட்டிருப்பது புதுச்சேரி வளர்ச்சிக்கு நல்லதல்ல. புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேட்டி. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டும் வழுக்கி விழும் நிலையில் காவல் நிலைய கழிவறைகள் உள்ளதா? கைதானவர்கள் வழுக்கி விழுந்து மாவுக்கட்டு போடும் செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம். கனிமொழி MP திட்டவட்டம். ஆறாயிரம் கூட்டுறவு சங்கங்களிடம் பால் கொள்முதல் செய்வதால் ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு இல்லை. தஞ்சாவூர் அருகே பால் பண்ணையை ஆய்வு செய்த பின்னர் அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி. சென்னை கொடுங்கையூரில் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்திற்கு மக்கள் எதிர்ப்பு. மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் திட்டத்தை கைவிடக் கோரி CPM மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் போராட்டம். கோவை, சிவகங்கை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை. நெல்லையில் சூறை காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி. தமிழக வெற்றிக் கழகம் நல்ல இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என OPS பேட்டி. EPS எப்படி பாஜகவுடன் கூட்டணி வைத்தாரோ அதேபோல் தங்களுடனும் கூட்டணி வைப்பார் எனவும் நம்பிக்கை. புதுக்கோட்டை அருகே பிறந்தநாள் விழாவில் அசைவ உணவு சாப்பிட்டவர்களில் ஒருவர் உயிரிழப்பு. வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட 30 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது. கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் விலகாது என்று சிவகங்கை MP கார்த்தி சிதம்பரம் பேட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கும். கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் விலகாது. இந்த கூட்டணி வலுவாக இருந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்தித்து வெற்றி. நாமக்கல் பண்ணைகளில் முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ₹5.50 நிர்ணயம். தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் எதிரொலியால் முட்டை விலை தொடர்ந்து அதிகரிப்பு. மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. தரையிறங்க முடியாமல் வானிலேயே நீண்ட நேரமாக வட்டமடித்த விமானங்கள். தமிழகத்தில் 12 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக ஈரோட்டில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவு. மியான்மரில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 3 முறை நிலநடுக்கம். வீடுகளை விட்டு வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள்.
இந்தியாவில் ஐபோன் உற்பத்தி நடைபெறுவதை நான் விரும்பவில்லை. ஆப்பிள் நிறுவனத்திற்கு ட்ரம்ப் அறிவுறுத்தல். கட்டார் நாட்டிலிருந்து அபுதாபி சென்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். விமான நிலையத்தில் அமீரக அதிபர் உற்சாக வரவேற்பு. ஐபிஎல் தொடரில் பெங்களூரு அணியுடன் இணைந்தார் விராட் கோலி. தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபட்டு வரும் புகைப்படம் இணையத்தில் வைரல். அமெரிக்காவில் டிக்டாக் நேரலையின் போது இளம் அழகி சுட்டுக் கொலை. துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் குறித்த தகவல் எதுவும் இதுவரை வெளியாகாத நிலையில் போலீசார் விசாரணை. விராட் கோலியுடன் ஒரே அணியில் விளையாட ஆசைப்பட்டேன். ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் டேவிட் வார்னர் பேட்டி. மெக்சிகோவில் சிமெண்ட் லாரி மற்றொரு வாகனத்தை முந்தி செல்ல முயன்றபோது எதிர்பாராத விதமாக பேருந்து மற்றும் வேன் மீது மோதி விபத்து. 21 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு.